இன்னைக்கு தலையை வந்து இளங்கொட்டை பால் கூட்டு, தக்காளி வந்து தேங்காய் பால் விட்ட குழம்பு, பிடிக்கரணை வந்து பொடுத்துவல், நார்த்தங்காய் ரசம், வாழைத்தண்டு பச்சடி, திருக்கணம் வந்து சேமியா திருக்கணம். இந்த வெண்டைக்காய் வந்து தக்காளி குழம்புல போட்டுருவோம்ல. ஆமாம், இது எல்லாமே வந்து கும்பூரில் இருந்தது. இந்த வாழைத்தண்டு, இளங்கொட்டை, நார்த்தங்காய், பிடிக்கரணை இங்கே பெங்களூரில் கிடைக்கிறதில்ல அவ்வளோ. மலேசியத்தில் போனால் கூட அவ்வளோ நல்லா குவாலிட்டியாக இருக்க மாட்டேங்குது சம்டைம்ஸ். சாக்கா வாங்கியிருந்தாங்கல்ல, அதாக பண்ணாங்க. நார்த்தங்காய் வாங்கினாங்கல்ல? நார்த்தங்காய் தான் வேணும். ஓகே. ஃபஸ்ட்டு இந்த இளங்கொட்டை பால் கூட்டு இருக்கு இல்லையா, அது இது தேங்காயுமே வேண்டாம். இந்த இலசா இளங்கொட்டை கிடைக்கும்போது சும்மா நறுக்கி வச்சு அலம்பி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதில் வந்து வெறும் நல்லா ஒரு டம்ளர் பாலை விட்டுட்டு வேக வைக்கணும், குழையக்கூடாது. அப்படியே வச்சுட்டு இது பண்ணணும். அதுதான் காமிச்சிருக்கேன், வைக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது வந்து பாதி குளம் இளங்கொட்டையில் பாதி தான் எடுத்துருக்கேன். ஸோ பாதிக்கு வந்து ஒரு டம்ளர் பால். நம்ம இது வந்து வேகிற அளவுக்கு பால் விட்டால் போகிறோம். ஓகே. என்னென்னா நம்ம இங்கெல்லாம் வாங்குற கொஞ்சம் பழுத்துறது இல்லையா, அதுக்கு தேங்காயெல்லாம் அரைச்சி விடணும். இந்த இதுக்கு வந்து அப்படியே வெறும் பால் விட்டுட்டு வெறும் தாளிச்சா போகிறோம், ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அப்படியா? அது இங்கே வந்து இது வச்சுருக்க பாருங்க, அந்த சேமியா திருக்கணும் இருக்குது. இங்கே முந்திரி பருப்பு என்னது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். முந்திரி பருப்பு, திராட்சை, இது பச்சை பருப்பு, கிஸ்மிஸ், கொஞ்சம் ஏலக்காய், இந்த சைடு வந்து பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஒரு கப்பு சேமியாவுக்கு 2 கப்பு பால், 3 கப்பு இருக்கும். 3 கப் பால். இது வறுத்துடுறேன். வறுத்துட்டு சேமியாவும் வறுத்த சேமியா தான். ஸோ அதனால் அதையும் அப்படியே போட்டு வறுத்துட்டு பாலை விட்டு வேக வச்சுருவேன். ஓகே. அப்புறமா கொஞ்சம் வெல்லம் போட்டுருவேன். நீங்கள் இன்னொன்று என்னென்ன கேட்கலான்னு நினச்சேன்னா, பாயசங்கிறோம், திருக்கணமுதங்கிறோம், என்ன இதாக இருக்கா? ஒன்று பாயசம் திருக்கணம்லாம் ரெண்டும் ஒன்று தான். பாயசங்கிறது ஜென்ரல் இது டேர்மு. திருக்கணங்கிறது வந்து இந்த மோஸ்ட்லி ஐயங்கார் வைஷ்ணவ சொல்லுவாள். திருக்கணம் இது வந்து கண்ணல் அப்படின்னா கரும்புன்னு அர்த்தம். அப்படியா? கண்ணல் அப்படின்னா கரும்பு. கரும்புலேருந்து தானே இதெல்லாம் வருது, இந்த வெள்ளம்லாம். அதனால் அந்த காலத்தில் வந்து கரும்புக்கு வந்து கண்ணல் அப்படின்னா. ஸோ திருக்கண்ணல் அமுது அப்படின்னா கரும்புலேருந்து வந்த ஒரு அமிர்தம்னு அர்த்தம். அதனால திருக்கணம்னு சொல்கிறோம். அது இன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து அது வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். திருக்கணமது அப்படின்னா சுகர் கேன்லேருந்து வந்த ஒரு அமிர்தம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஜென்ரலாக விளையாடி பேசும்போது பாயசம் அப்படி சொல்லி வர்றதுனால பாயசம்னு வந்துடுறது இல்லையா? பாயசம் அப்படிங்கிறது வந்து ஜெனரல் டேர்ம். அது இன்னொன்று சொல்லுவா, கண்ணனுக்கு கொடுக்குற அமுது வந்து பாயசம்லாம் வந்து ஜென்ரலாக கண்ணனுக்கு வந்து நிறைய கொடுப்பான் நெய் விட்டு. அதனால் திருக்கண்ணன் அமுது அப்படின்னு சொல்லுவாள். அதனால தான் அப்படி சொல்கிறல. ஒரிஜினலாக பார்த்தா கண்ணல்ங்கிறது தூய தமிழில் வந்து கண்ணல் அப்படின்னா கரும்புன்னு அர்த்தமா. அடுத்து அதனால தான் நாட்டு சர்க்கரையை போட்டேன். இன்றைக்கி அப்புறம் இன்னொன்று என்னன்னு சொன்னேன்னா, இப்போ அடுத்த வாரம் நவராத்திரி வருது இல்லையா, நம்ம நவராத்திரிக்கு வந்து போன வருஷம் வந்து ஒரு எப்படி கொலு வைக்கிற முறைன்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாதிரி என்னென்ன பிரசாதம் வந்து பண்ணணும் அப்படின்னு கூட ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுருந்தோம். இந்த வருஷம் பண்ணி காமிக்க போகிறோம். நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக வந்து கேரிட் ஃபார்வேர்டில் அதில் வந்து ஃபுல்லாக சொல்லிடலாம். நாளைக்கு போட்டுடலாங்க கம்ப்ளீட்டாக. அந்த நவராத்திரி வந்து புதுசாக வரவாளுக்கும் வைக்கிறவாளுக்கும். அது என்னென்னா, இந்த நவராத்திரி வந்து கொலு வைக்கிறோமோ வைக்கலையோ அது செகண்டரி. அது ஆனால் கண்டிப்பாக அந்த 9 நாளும் நம்பால் வந்து நம்ம வந்து துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி சேர்க்கிறது வந்து பயங்கர டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் லைஃப்பில். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பிரசாதம்லாம் வந்து ரொம்பலாம் ஜாஸ்தியாக பண்ணணும்னு இல்லை, அவாவா முடிஞ்ச அதுக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பண்ணி காமிப்போம். பண்ணிவிட்டு அது வந்து அம்பாவில் சேர்க்கிறது வந்து அவ்வளோ ஒரு நல்லது. ஸோ வந்து அதை வந்து நினச்சேன்னா, இப்போ இந்த போன வருஷம் வீடியோலாம் எப்படி பார்ப்பாவா? அது வந்து போன வருஷம் போட்டது வந்து நம்ம என்னென்ன போட்டிருக்கோம்னா, டூஸ் அண்ட் டோன்ஸ், நவராத்திரிக்கு என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது, அப்புறம் வந்து இந்த பிரசாதம் என்னென்ன பிரசாதம், என்னென்ன சுண்டல், என்னென்னைக்கு என்னென்ன சுண்டல் அப்படிங்கிறது ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டிருப்போம். அது அப்புறம் வந்து 9 டைப்ஸ் ஆஃப் சுண்டல் இருக்குல்ல, 9 டைப்ஸ் ஆஃப் சுண்டல் ஒரே வீடியோவில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்னென்னைக்கு என்னென்ன இது பண்ணணும், அதுக்கு வந்து ஈச் டேக்கு வந்து சுண்டலுக்கு வந்து என்ன இன்கிரீடியன்ஸு அப்படிங்கிறத ஒரு வீடியோ இருக்குது. அதை வந்து ஒன்று வந்து கார்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே மேலே வந்து சஜஷன் வரும். அந்த சஜஸ்டட் வீடியோ அப்படின்னு பேர் வரும். அதை வந்து கிளிக் பண்ணாலே ஒரு வீடியோக்கு வந்து ஒரு 4-5 சஜஷன் கொடுத்துருக்கேன்.
அப்புறம் வந்து என் ஸ்க்ரீன் வரும், வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் என் ஸ்க்ரீன் வரும் இல்லையா, அதுலேயும் இருக்கும். ஸோ இந்த போன வருஷம் வீடியோ நவராத்திரி வீடியோ எல்லாமே வந்து கார்ட்ஸ்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் வந்துடும். சரி சரி, அதை பார்த்தா தெரியும் இல்லையா வாழ்க்கை. ஆமாம், நம்ம இதுலேயும் ஒன்று போட்டுடலாம், அந்த கேரட் ஃபார்வர்ட்லன்னு போட்டலாம். போடலாம். கொஞ்சம் அப்புறமா கொஞ்சம் பால் விட்டுட்டு இது பண்ணலாம். ஓகே, குங்குமப்பூவும் பச்சை கற்பூரம் போட்டுருக்கேன். வந்து குழைய வேண்டாம், இது இளங்கொட்டை தானே, போட்டோடனே இதாக எடுத்து பாருங்க, வெந்துட்டது. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு இது வச்சுருக்கேன், கடுகு வச்சுருக்கேங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 மிளகா, பச்சை மிளகா, 2 கார மிளகா காரத்துக்கு. அப்புறம் வந்து என்ன பண்ணால் ரொம்ப உங்களுக்கு ஜலமாக இருக்குது, கரெக்டாக இருக்கும். அது ஜலமாக இருக்குன்னு தோணித்தேனே அப்படின்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு விட்டுக்கலாம். இப்போ நான் உடலை வெறும் உப்பு மட்டும் போடுறேன். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் சர்க்கரையோ வெல்லமோ போடலாம். அது வந்து ஸ்வீட்டுக்காக. ஆனால் இது இளங்கொட்டையே ஸ்வீட்டாக இருக்கும், நான் போடல. அதனால வேணும்னா கொஞ்சோண்டு ஒரு ஸ்லைட்டாக போட்டுக்கலாம். அது அரை திதிப்பாக இருக்கும். அது இப்போ வந்து இந்த நவராத்திரிக்கு அடிக்கடி கோவிலுக்கு போகிறது, அதில் பூஜை நிறைய பண்ணுறோம் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ இதெல்லாம் வந்து பேசிக்கலாக சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியது முக்கியம். ஆமாம், சின்ன சின்ன ஆகட்டும், ஆற்றுல பண்ணுற பூஜை ஆகட்டும், சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து நம்மளே அறியாமல் சில ஏதாவது தப்பு பண்ணிவிடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் நிறைய தெரியும். ஆக்சுவலாக எவ்வளோ பூஜை பண்ணுறா எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, சின்ன புதுசாக பூஜைக்கு பண்ணுறவா இந்த ஆர்த்தி எடுப்பா. இதுக்கு பெருமாளுக்கும் சரி, இல்லை கொலுக்கும். அந்த ஆர்த்தி எடுக்கும்போது வந்து சுண்ணாம்பு போடவே கூடாது. பெருமாளுக்கு பண்ணும்போது குங்குமம் தான் போடணும். ஆமாம், குங்குமம் மஞ்சளும் போடுவோம். நம்ம குழந்தைகளுக்கோ இல்லை மனுஷாளுக்கோ எடுப்போம் இல்லையா ஆர்த்தி, அந்த ஆர்த்தி வந்து வாசலில் குளத்தில் கொட்டல, அதுக்கு சுண்ணாம்பும் மஞ்சப்படியும் போட்டுப்பா. அம்பாளுக்கு பண்ணுறது, பெருமாளுக்கு பண்ணுறது அந்த ஆர்த்தி வந்து கண்டிப்பாக வந்து ஜலத்தில் தான் விடணும், இல்லை ஏதாவது கால் மிதிப்படாத இடத்துல விடலாம். அது ஒன்று மெயினாக சொல்லணும்னு நினச்சேன் நான். இது பிடிக்கரணை வந்து நல்லா வாங்கிட்டு ஒரு 10 நாள் வச்சோன்னு வச்சுங்களேன், அந்த காரல் போயிடும். ஒன்றுமே போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டவுட்டாக இருந்தால் வேக வைக்கும்போது அப்படியே முழுசாக அப்படியே வேக வைப்பேன். வைக்கும்போது கொஞ்சம் புளி அப்படியே ஒரு உருண்டை போட்டு புளி வேக வச்சுட்டு அப்புறமா எடுத்து உரிச்சுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மசீல் பண்ணி 2-3 விதமாக மசீல் பண்ணியிருக்கேன் முன்னாடியே. நம்ம இன்னைக்கு பொறுத்தூளுக்கு எப்படின்னா வந்து நிறைய தக்காளி எடுத்தேன், எவ்வளோ எடுத்தோம் அதே தக்காளி எடுத்துட்டுருக்கேன், மஞ்சப்படி, உப்பு, அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டு இது ஃபஸ்ட்டு இதை போட்டு வதக்கின்ட்டு கொஞ்சம் கடுகு போட்டு இதில் போடுவேன். ஓகே, பண்ணாண்டு அதே மாதிரி ஆற்றுல வந்து பூஜை பண்ணுறோம்ல, பூஜை ரூம்லேயோ இல்லை பெருமாளுக்கு முன்னால் உட்காரும்போது நம்ம வந்து வெறும் தரையில் உட்காரக்கூடாது. ஆமாம், அதுதான் தர்பப்பாய். நம்ம வந்து பாயோ பலகாயோ, தர்பப்பாய் இருக்கிறது ரொம்ப நல்லது. கத்துக்கு இந்த மாதிரி ஹோமம்லாம் பண்ணும்போது தர்பப்பாய் வச்சுக்கிறது நல்லது ஆற்றுல. அப்புறம் அதே மாதிரி இன்னொன்று ஆசனம், ஏதாவது ஒரு பலகா ஏதாவது போடுறோம் இல்லையா, அது வந்து பெருமாளுக்கு வந்து சமமாக இருக்கக்கூடாது அந்த ஹைட்டு, அதை விட கொஞ்சம் கீழே இருக்கிறது நல்லது. இல்லைன்னா அது வந்து மேலே பெருமாள் வந்து மேலே ஒரு ஷெல்ஃப் இருந்ததுன்னா ஷெல்ஃபில் வச்சுக்கலாம், பூஜை ரூம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஹைட்டாக வச்சுக்கலாம் இல்லையா? ஆமாம், அது வந்து ஜென்ரலாக என்ன நினச்சோன்னா எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் இல்லை நெய். ஆமாம், வேறு எதுவும் வந்து ஏற்றுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. ஸோ வெறும் நல்லெண்ணெய் இல்லை நெய். அதுமாதிரி புஷ்பம் வந்து முடிஞ்ச வரைக்கும் வாசனை பூ வாங்குறது நல்லது. அம்பாளுக்கு வந்து பெருமாளுக்கு எல்லாருக்குமே வாசனை பூ. எக்ஸப்ட் துளசி, வில்வம், தாமரைப்பூ, இது வந்து காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, மிச்சப்படி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லது. அது சொல்ல நினச்சேன். எல்லாரும் பூ வந்து கொஞ்சம் போட்டால் கூட நல்ல வாசனை பூவாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக பூ போட்டோம்னால போகிறோம். இந்த வாட்டி என்னென்னா நல்லா ஆற்றுல உட்காந்து நிறைய பூஜை பண்ணோம். கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு வந்து ரொம்ப இந்த வாட்டி ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன்னா கோவிலில் பார்த்தோம்ல நம்ம ஒன்றும் வாங்கிக்கிறது இல்லை. ஆக்சுவலாக வெறுமே கோயில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாள். ஆனால் என்ன கொண்டு போனாலும் வச்சிருங்க. அவள் சேஃப்டிக்காக வைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி இதுவாக இருக்குது. இல்லை, அது ஆக்சுவலி கோவிலுக்கு போகும்போது வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு சொல்லுவாள். ஸோ இப்போ இந்த தடவை வந்து அர்ச்சனை விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ போகும்போது கையில் சில்லறை வச்சுட்டு தட்டில் போடலாம். அவள் வெளியே வரும்போது வெளியே இருக்க வாழ்க்கை, முடியாத வாழ்க்கை, வயசான வாழ்க்கை கொடுக்கலாம். ஆக்சுவலி என்னென்ன எனக்கு என்னோட பாலிசி உண்டியில் போடுறதோட தட்டில் போட்டு நல்லது. அது அவளுக்கு நேரம் சேர்ந்துடும். நம்ம பெருமாளுக்கு சேவை பண்ணுற வாழ்க்கை போகும். அது ப்ளஸ் நம்ம வந்து வாங்கி கொடுக்குறதா இருந்தால் பூ மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அதுன்னு சொல்கிறேன். ரொம்ப காரம் இல்லை, தக்காளி நிறைய போட்டிருக்கேன். வேணும்னா தக்காளி வேண்டாம் அப்படின்னா புளி ஜலம் கொஞ்சம் விட்டுக்கலாம்.
நீ ஃபுல்லாக தக்காளியே போட்டிருக்கேன், நிறைய போட்டிருக்கேன். நான் காரம் அது. இந்த கிழங்கு கொஞ்சம் மஞ்சளாக இருக்க பாருங்க, கொஞ்சம் சொன்னேன். அதனால் அது வந்து பழைய கிழங்குன்னு அர்த்தம்னா அது எடுத்து வச்சிடுறேன். ஓகே. என்னென்னா கடுகு வெந்தயம் தாளிச்சுட்டு இந்த தக்காளி ஒரு 4 தக்காளி, ஒரு 2 நாட்டு தக்காளி 2 பெங்களூர் தக்காளி எடுத்துருக்கேன் புளிப்புக்கு அதுக்குன்னு. நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூனு, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, வெண்டைக்காய், ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்துட்டுருக்கேன். அப்படி எல்லாம் போட்டு இது பண்ண வேண்டியதான். கடுகு வந்து வெடிச்சதுக்கப்புறம் வெண்டைக்காயை வதக்கிட்டு சாம்பார் பொடி தக்காளி இது விடுவேன். அப்புறமா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் விட்டு இறக்க வேண்டியதான். தேங்காய் பாலும் வெண்டைக்காயும் போட்ட தக்காளி குழம்பு. ஆமாம், வெடிக்கட்டும். அந்த நார்த்தங்காய் ரசத்துக்கு இந்த கொஞ்சம் மிளகு ஜீரகம், இந்த உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், ஒரு தக்காளி, ஒன்றே வேணும்னா போட்டுக்கலாம். தக்காளி நான் போட்டால் அது நல்லா இருக்கும். அதுக்காக கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி ஒன்று போடுறேன். போட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இன்றைய ஸ்பெஷல் வந்து நார்த்தங்காய் ரசம் ஆகிடுச்சு. எல்லாமே போட்டிருக்கோம். எல்லாம் கரெக்டு, நீ பண்ணுறது எல்லாமே ஸ்பெஷல் தான். நீங்கள் இப்படி பேசுகிறது எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறா இல்லையா? அங்கத்தில் எங்கள் அம்மாலாம் எப்படி மாப்பிள்ளைக்கு இமீடியட்டாக வருது அப்படின்றதுனால அதனாலே இப்படி கலாய்க்கிறீங்களா இல்லை எதுக்காக இப்போ தேவையில்லாமல்? அது பிறவிலேருந்தே அது ஒரு இந்த கலாய்ச்சி பழக்கம். கலாய்க்கலைன்னா எனக்கு இன்னும் உட முடியாத மாதிரி எனக்கு தெரியும். அது கரெக்டு. இது அளவு சொல்லவே இல்லையே, சொன்னியா? 4 தக்காளி, 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு அரை மூடி தேங்காய் பால். அரை மூடி தேங்காய் பால். ஆமாம். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு போகிறோம் இல்லையா? கோவிலுக்கு போகும்போது முடிஞ்ச அளவு வந்து நம்ம வந்து மெயின் என்ட்ரன்ஸ் எது இருக்கோ, பிரதான நுழைவாயில் எது இருக்கோ அது வழியாக போகிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வேறு சைட்லேருந்து என்ட்ராகாமல் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போகலாம். அதே மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் போகும்போது அந்த வாசல் படி இருக்கும் இல்லையா, தலைவாசல் படி இருக்கும் இல்லையா, அங்கே வந்து கால் வைக்கிறது இல்லை உட்காடுறது இல்லை அங்கே வந்து கற்பூரம் ஏற்றுறது, இதெல்லாம் வந்து சில கோவிலில் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க, சொல்லிவிடுவாங்க நம்ம பண்ணக்கூடாதுன்னு. சில கோவிலில் சொல்கிறது கிடையாது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? அதேமாதிரி வந்து இந்த சயின்டிஃபிக் ரீசன் வந்து ஏன் இந்த கோவிலில் இருக்குன்றது வந்து நமக்கு அந்த கியூரியாசிட்டியில் வேண்டி போடணும். அது சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். சொல்லலை. ஓகே. இந்த பழமை வாய்ந்த கோயில் அதுக்கெல்லாம் வந்து என்ன விசேஷம், என்ன ஒரு வைப்ரேஷன் வருது, சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதை பற்றி சொல்லலாம். நிறைய வைப்ரேஷனுக்காக தான் அந்த பர்டிகுலர் இடத்துல அந்த கர்ப்பகிரகம் வச்சதே வந்து அது பேரே அப்படி தான். அதனால தான் கர்ப்பகிரகம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து யூட்ரஸ் எங்கே இருக்கோ அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல வைப்ரேஷன், அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி. அதனால தான் கோவிலுக்குள்ள நிறைய பேர் வந்து ஆம்பளைங்களை வந்து சட்டை இல்லாமல் போக சொல்லுவாங்க. ஏன்னா லேடிஸ்க்கு வந்து தாலி இருக்குது அவங்களுக்கு வந்து காப்பாற்றுறதுக்கு. அதே மாதிரி ஜென்ஸுக்கு வந்து அந்த இடத்துல சட்டை இல்லாமல் போகும்போது அதோட வைப்ரேஷன் எனர்ஜியும் வந்து உடம்புல சேரும் அப்படிங்கிறதுக்காக. கொஞ்சம் சின்ன எக்ஸாம்பிள், நேற்று இந்த திருக்கணூர் போட்டாங்க, திருப்பலானி இது ஒரு 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 எத்தனை பேர் பார்த்துருப்பார், 10,000 பேர் பார்த்துருந்தா கூட அந்த 10,000 பேரில் ஒரு எத்தனை பேருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போட்டிருக்காங்க. வெரி பவர்ஃபுல். அந்ததுக்கு அந்த பவர்ஃபுல் வந்து கோவில் பெருமாளுக்குலாம் அந்த இருக்குது. அது வந்து நம்பிக்கையாக வந்து நம்பிக்கை இல்லாதவ கூட அடுத்து கண்டிப்பாக அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரணும். நம்ம எத்தனையோ இடம் பார்க்கணும், போயிட்டு பெருமாள் பார்க்கணும். அந்த பெருமாள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்தியும் அதையும் கொடுத்துருவார் இல்லையா? அந்த இது திருக்கோவில் எத்தனை பேருக்கு எவ்வளோ நடந்துக்கு பாருங்க. அதான் நம்ம வந்து இதான் டாக்டர்கிட்ட போனால் கூட இந்தமாரி வந்து இப்போ வந்து குழந்தை இல்லாதெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வாட்டி அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு எல்லாருக்கும் எல்லா பாக்கியமும் கிடைக்கணும் இல்லையா? என்னன்னா அந்தந்த இடத்துக்கு அந்தந்த ஒரு சிறப்பு ஒரு பவர் இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து நம்ம வந்து நம்ம மெடிக்கலில் என்னென்ன அளவு பண்ணுறோமோ அதே மாதிரி இதையும் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அதனால தான் முன்னெல்லாம் கல்யாணம் ஆனோடனே எல்லா இடத்துக்கும் கோயிலுக்கெல்லாம் கூட்டின்னு போயிட்டு இது பண்ணுவாள். இல்லை இப்போ இருக்கிற இந்த பிஸி வேர்ல்டில் கல்யாணம் ஆனோடனே கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்குலாம் சான்ஸே வரமாட்டேங்குது இல்லையா? நம்ம அதுமாதிரி பக்கத்தில் நம்ம பக்கத்தை விடக்கூடாது. ஆமாம், போயிடுச்சு இல்லையா? வச்சுட்டு கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. ஓகே, கொஞ்சம் தேங்காய் பால் விடுறேன். இது வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஜலமாக இருக்குன்னு தோணித்துன்னா கொஞ்சம் அரிசி கழிச்சு விடலாம். இது அப்படியே ஒரு பொங்கி வரும்போது எடுத்துட வேண்டியதான். குழம்புங்கிறனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கு. இல்லை வேணும் கட்டியாக வேணும்னா கொஞ்சம் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணுறேன். இது இடத்துல இப்போ பருப்பு ஜலத்தை விடுறேன். இது பருப்பு ஜலம் நல்லா இதானதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதை நார்த்தங்காய் பொங்கி விடுவேன். எலுமிச்சை ரசம் அது பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் சந்தை சாப்பிட்றதும். ஒரே ஒரு நார்த்தங்காய் இன்னும் 2 பார்த்து எப்படி ஜூஸ் இருக்குன்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணினா விடுறேன். பொங்கட்டும். இது வருது இல்லையா? போகிறோம், ஆஃப் பண்ணிடுறேன். சாம்பார் வைக்கிட்டேன். இங்கே இருக்கும்.
இந்த வாழைத்தண்டு ரொம்ப இலசாக இருக்குது. நான் கும்மோட்டில் வாங்கிட்டு பாருங்க சரிதா. இதனால் வேக வைக்கலாம் வேண்டாம். இப்போ என்ன பண்ணுங்க, உப்பும் பச்சை மிளகாயும் நான் கையால் நல்லா பெசரிட்டு வச்சுருவேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கருவு தாளிச்சு கொட்டிட்டு தயிர் விட்டால் போகிறோம். ஓகே, ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்பு பச்சையை சாப்பிட்றது. எலுமிச்சை மாதிரி அப்புறம் புழியணும், கொஞ்சம் ஆறணும் நல்லா. நான் ஆறலை, அப்புறம் புழிஞ்சிடும், அவ்வளோதான். அப்படியே புழிஞ்சு விட்ட வேண்டியது. அப்படியே புழிஞ்சிட வேண்டியது. ஓகே. ஸோ இது வந்து சப்போஸ் வாழைத்தண்டு வந்து இது ரொம்ப இலசாக இருக்கனால அப்படியே போடுறேன். ஏன்னா லேசாக வேக வச்சுட்டு போடலாம். ஜலம் கம்மியாக விட்டு வேக வைக்கணும். வேக வச்சுட்டு இதேமாரி பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுட்டு உப்பு போட்டுட்டு கடுகு தாளிச்சு கொட்டணும். ஓகே, கடுகு இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஆயிடுத்துல ஆயிடுத்து. ஸோ இன்றைக்கி என்னென்ன மெனு? என்ன? வெண்டைக்காய் தக்காளி குழம்பு, பரங்கிக்காய் பால் கூட்டு, வாழைத்தண்டு தயிர் பச்சடி, நர்த்தங்காய் ரசம், பிடிக்கருணை பொறுத்தவல், சேமியா திருக்கணும். சூப்பர், அமக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.